குணசீலத்துக்கு போன வருஷம் போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற சோசியல் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கான வீடியோவில் தமிழ்நாட்டில் குணசீலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து மத கோயில், பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மத கோயில், இஸ்லாமியர்கள் சாமி கும்பிடக்கூடிய ஒரு முறை, இந்த 3 விஷயங்களால பல அதிசயங்கள் நடந்திருக்கு. குணப்படுத்த முடியாது அப்படின்னு நினைச்ச பல வியாதிகள் யாருமே எதிர்பார்க்காத வகையில குணமாகிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இதை அறிவியல் ரீதியா என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, இந்த கோயில்களில் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப உபயோகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. முதல்ல குணசீலத்தில் இருக்கக்கூடிய கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பா மனநலம் சார்ந்த பல பிரச்சனைகள் இங்க வந்தா குணமாகிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னி வரைக்கும் நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை இங்க கூட்டிட்டு வராங்க. அப்படி இந்த குணசீலத்துக்கு வரக்கூடிய நோயாளிகள் குணமாகக்கூடிய எண்ணிக்கை, கியூர் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே பல சைக்கியாட்ரிஸ்ட், மனநல நோய் நிபுணர்கள் கண்டிப்பா அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கும். ஏன்னா இந்த கோயிலில் இப்போ பால்ம் அப்படின்னு சொல்லிட்டு பேனியன் அகாடமி ஃபார் லீடர்ஷிப் இன் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செயல்படுது. இந்த தொண்டு நிறுவனம் இந்த குணசீலத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இவங்க குணசீலத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடிய நோயாளிகளுக்கு தங்கும் இடம் 48 நாள் பொதுவா இந்த இடத்துல தங்குவாங்க. இந்த 48 நாளும் அவங்க தங்குவதற்கு உண்டான இடம், வார வாரம் மனநல நோய் நிபுணர்கள் அவங்கள பார்ப்பதற்கான வசதிகள், உணவு எல்லாமே கொடுக்கப்படும். ஆனா இந்த நிறுவனம் வரத்துக்கு முன்னாடியே குணசீலத்துல இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்டுக்கு ஈவன் சிசோஃப்ரீனியா போன்ற தீவிர மனநோய்கள் கூட குறையறத ஸ்டாட்டிஸ்டிக்கலா அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. இத்தனை பேர் இங்க அட்மிட் ஆனாங்க, இதுல எத்தனை சதவீதம் பேருக்கு கியூர் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமாகக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது முதற்கொண்டு டேட்டா அவங்க வச்சிருக்காங்க. நான் பர்சனலா இந்த இடத்துக்கு போயிருந்தேன், குணசீலத்துக்கு போன வருஷம் போயிருந்தேன். இந்த பாம் இன்ஸ்டிடியூட் சம்பந்தமா அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்ததுனால நான் அங்க போயிருந்தேன். அப்பதான் அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற சோசியல் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பாம் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர் வந்தனா கோபிகுமார். இவங்க தான் இந்த பால்ம் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர். அதாவது பேஷண்ட் ஒரு தீவிரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல், அழுத்தம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்திருக்காங்க, ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இந்த குணசீலம் போன்ற இடங்கள்ல என்னன்னா டெய்லியுமே 3 வேளையுமே கோயிலுக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. 3 வேளையுமே அவங்களுக்கான ஸ்பெஷல் பூஜைகள் செய்யப்படுது. அது செஞ்ச பின்னாடி தான் மற்ற பக்தர்கள் கூட அந்த சாமியை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு டெய்லி தினசரி இதே வேலையா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதாவது ரொம்ப வயலண்டா இருந்தாங்க, பயங்கரமா திரிவேன் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களை தவிர மீதி பேர்லாம் கொஞ்சம் மருந்து இல்லாமையே வெறும் இந்த சாமி கும்பிடுறது, அங்கேயே இருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது போன்ற இந்த ஒரு அமைதியான சூழ்நிலை இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆள் மனசுல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குணப்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மரபணுல கூட அது இருக்கலாம், அது முழிச்சுக்குது. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம உடம்பை குணப்படுத்தக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளாரியே இருக்கு, ஆள் மனசு இதை எழுப்பி விடுது. இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு அவங்க மாறும்போது அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையில இருந்து அப்படிங்கிற ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க டாக்டர் வந்தனா கோபிகுமார். இரண்டாவது லூர்து பினாமினன். அதாவது இந்த கத்தோலிக் சர்ச், பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சில் 70க்கும் மேற்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்கு. எப்படி சில அற்புதங்கள் நடந்துச்சு, இந்த 70 பேருக்கு எப்படி குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயம் குணமாச்சு அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது நூற்றுக்கணக்கான வருடங்களா இருக்கக்கூடிய ஒரு சர்ச். இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பேஷண்ட் அப்படின்னா அது மேரி. 1908 மேரி பேர் அப்படிங்கிறவங்க, அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாததுக்கு காரணம் ஆப்டிக் நர்வ் அட்ராபி. அதாவது நம்ம கண் பார்வையை மூளைக்கு கடத்தக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நரம்புகள் சுருங்கி போய் அது செயல்படாம இருக்கு. இந்த ஆப்டிக் நர்வ் அட்ராபினால அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாது. ஆனா இவங்களை அந்த லூர்து அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. குரோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த லூர்து கோயில்ல இருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய கல் சுவர், வெர்ஜின் மேரி இங்கதான் வந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த இடத்துல ஒரு கல் சுவர்கள், ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அங்க ஒரு புனித நீர் இருக்கு. இந்த கல் சுவரை தொட்டு வேண்டிக்கிட்டா அந்த புனித நீரை குடிச்சா
குடிச்சா லூர்து கோயிலுக்கு போனா குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை பரவலா பல நூற்றாண்டுகளா இருக்குன்னு சொல்லலாம். 1908 மேரி இந்த சுவரில் தன்னோட கைகளை வச்சு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே கண் பார்வை கிடைச்சதா டாக்குமெண்டேஷன் இருக்கு. இது வந்து அறிவியல் கட்டுரைகள்ல அதிகமா பேசப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் தான். அதுக்கப்புறமும் டாக்டர்கள் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ஆப்டிக் நர்வ் அட்ராபி, அதாவது சுருங்கி போன அந்த நரம்புகள் ஒருவேளை உயிர் பெற்றுச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அது இன்னும் சுருங்கியே தான் கிடக்குது. நரம்புகள் இன்னும் சுருங்கி போய் தான் கிடக்குது. ஆனா அவங்களுக்கு பார்வை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மிகப்பெரிய அறிவியல் ஆச்சரியத்தை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படிங்கிறவங்க நியூரோ சயின்டிஸ்ட். இந்த நியூரோ சயின்டிஸ்டோட கூற்றுப்படி நம்ம மூளை நரம்புகள் நெகிழ்வு தன்மை கொண்டது, நியூரோ பிளாஸ்டிசிட்டி கொண்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க நடந்திருக்கலாம். அந்த நெகிழ்வு தன்மையினால உங்களுக்கு தூங்கி கொண்டிருந்த சில நரம்புகள் தூண்டப்பட்டு வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகுது. எதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அமைதி, அன்பு, நம்பிக்கையும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மனசை ஒருங்கிணைத்து பிரேயர் பண்ணும்போது நம்மளே அறியாம ஆள் மனசு இந்த சக்தியை நம்மளுக்கு தருது. நியூரோ பிளாஸ்டிசிட்டினால இந்த நரம்புகள் மீண்டும் உயிர் பெற்றது. அதனால வந்து கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சதுங்கிற ஒரு தியரி இருந்தாலும் இதற்கான ஃபுல் மெக்கானிசம் இன்னி வரைக்கும் அறிவியலால கண்டுபிடிக்க முடியல. இந்த மேரி மாதிரி 70க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல அதிசயங்கள் இங்க நிகழ்ந்திருக்கிறதா இன்னி வரைக்கும் சொல்றாங்க. இன்னி வரைக்கும் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. மூன்றாவதுங்க, இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ல ருக்யா அப்படின்னு இருக்கு. அதாவது குர்ஆன் வர்சஸை திருப்பி சொல்றது அப்படிங்கிறது. காலித் இப்ன் அல் வாலித் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபத் இஸ்லாமிய மரபுல இருந்தாரு. இவரு நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவர். குறிப்பா குர்ஆன்ல இருந்து சில விஷயங்களை சொல்ல வச்சு அவரு பல நோய்களை குணப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அவர் சொன்னதுதான் இந்த ருக்யா. இந்த ருக்யா அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் இதை பிராக்டிஸ் பண்றாங்க. குறிப்பா மனநோய்கள்ல படபடப்பு, டென்ஷன், மன அழுத்தம், டிப்ரெஷன், மன சோர்வு, இதெல்லாம் வந்து இந்த ருக்யாவை பிராக்டிஸ் பண்ணும்போது குறையறதா பரவலாக நம்பப்படுது. ரெப்பிடேட்டிவா திருப்பி திக்ர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வை மீண்டும் நினைத்து பார்ப்பது. மேலும் ரிதமிக்கா அது ஒரு ராகத்துல திருப்பி அந்த குர்ஆனை ஓதுறது அப்படிங்கிறது ஆள் மனசை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போறது. அது உண்மை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹீலிங் எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு ஆள் மனசு ஒரு தியான நிலைக்கு போகும்போது நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுது. தாட் பேட்டர்ன், நம்ம எண்ணங்களே வந்து நிறைய நெகட்டிவாவே இது நடக்காது, அது நடக்காது, இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்கிற அந்த நெகட்டிவ் மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிலீஸ் ஆகுது. பாசிட்டிவான மனநிலையா மாறுது நம்ம மனசு. இது வந்து நம்ம ஹீலிங், உடல் தன்னைத்தானே குணப்படுத்துவதற்கு உதவி செய்யறதா இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல டாக்டர் மாலிக் பத்ரி ஒரு இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நார்மலா இன்னைக்கு நம்ம மனநோய்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரெடிஷனல் தெரப்பி கொடுக்கணும், கூடவே வந்து இஸ்லாமிக் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸையும் சேர்த்து கொடுக்கும்போது ரெக்கவரி, இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நோயாளிகள் நல்ல ரெக்கவரி ஆகி வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்போ நம்ம பார்த்த 3 விஷயங்கள்லையும் ஒரு காமன் த்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி, ஒத்துப்போகும் தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அது உங்களோட ஆள் மனசு. இந்த ஆள் மனசு ஒரு கண்ட்ரோல் சென்டர். இந்த கண்ட்ரோல் சென்டர் உங்க உடலோட எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது. ஹார்மோன் ப்ரொடக்ஷன், உங்க உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன்ஸுக்கும் ஆள் மனசுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ரத்த அழுத்தம் ஆள் மனசோட சம்பந்தப்பட்டது. ஈவன் ஜீன்ஸ், ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். நம்ம உடம்புல எத்தனையோ ஜீன்ஸ் இருக்கு. இதுல கெட்ட ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு, நல்ல ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு. நல்ல ஜீன்ஸோட எக்ஸ்பிரஷனையும் அதிகப்படுத்துவதற்கு ஆள் மனசோட நம்பிக்கையும் ஒரு வகையில உதவி செய்யுது. மருத்துவத்துல பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. பிளசிபோ அப்படின்னா மருந்தே கிடையாது, ஆனா மருந்து அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ட கொடுக்கறது. இதை கொடுக்கும்போது மருந்துன்னு நினைச்சு பேஷண்ட் சாப்பிட்றதுனாலேயே பேஷண்ட் குணமாவாங்க, ஆனா உண்மையான மருந்து சாப்பிடாம. இந்த பிளசிபோ எஃபெக்ட் வந்து நம்ம ஓட்டுற நார்மல் கார் இல்லாம F1 ரேஸ் கார் மாதிரி போச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இங்க நடக்குது. அதாவது பிளசிபோ எஃபெக்ட் சூப்பர் சார்ஜ்டு பிளசிபோ எஃபெக்டா மாறுது. உங்க மனசு என்டார்பின் அப்படிங்கிற உடம்பில் எந்த வலி இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஹார்மோன், டோபமைன் அப்படிங்கிற உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஹார்மோன், மேலும் உங்க உடலில் இருக்கக்கூடிய டிஷ்யூ ரிப்பேர் பண்றதுக்கு, புண்களை ஆற்றுவதற்கு உண்டான பல்வேறு கெமிக்கல்கள், இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த பிளசிபோ எஃபெக்ட்னால. மருந்தே கிடையாது, ஆனா இந்த எஃபெக்ட்னால இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகி தூண்டப்படுது. ஒன்று.
ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிசாலோட உற்பத்தியை அப்படியே கட் பண்ணுது இந்த ஆழ்மனசு. நம்ம இந்த மாதிரி தீவிர நம்பிக்கைக்குள்ள போகும்போது கார்டிசால் கட் ஆகும்போது நம்ம உடலோட நேச்சுரலா ஆற்றக்கூடிய தன்மை, நேச்சுரல் ஹீலிங் மெக்கானிசம்ஸ்லாம் தூண்டப்படுது. இதனால தான் சில பேராலெல்லாம் வந்து கடுமையான மன உளைச்சலை நம்மளை சுற்றி இருக்கவங்க கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்து தங்களோட வாழ்க்கையை அடுத்து என்ன அப்படின்னு பாசிட்டிவாக பார்க்க முடியுது. மூணாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த நரம்புகளோட நெகிழ்வுத்தன்மை. இந்த மேரி பெர் அவங்களோட கதை உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அது அதிகரிக்குது. நாலாவது ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் அதிகரிக்குது, நல்ல ஜெனட்டிக்ஸோட எக்ஸ்பிரஷன். அஞ்சாவது மிக முக்கியமான ஒரு எஃபெக்ட் இங்கே இருக்குங்க, இதை நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல. அது வந்து கம்யூனிட்டி ஹீலிங். ஒரு குரூப்பாக வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது, ஒரு பிரேயர் மாதிரி ஒரு குரூப்பாக செய்யும்போது அந்த குரூப் தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ மேரி அந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் போல, ஆயிரக்கணக்கான மக்கள் அதே நம்பிக்கையோட அதே இடத்துல சேர்றாங்க. குணசேலம் போறாங்க அப்படின்னா நிறைய பேர் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு கம்யூனிட்டியா, சின்ன சமுதாயமா இருக்காங்க அங்க. இதே மாதிரி தான் இஸ்லாமிக் ஹீலிங் சர்க்கிள்ஸும். அப்போ இந்த கலெக்டிவ் சப்போர்ட், ஒரு சோஷியல் சப்போர்ட் இருக்கும்போது, ஒரு கூட்டு பிரார்த்தனையா அது மாறும்போது இதுவுமே வந்து நம்ம ஆழ்மனசை தூண்டி நம்மளோட ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக இப்போ நாம் இந்த பிரின்சிபிளை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்குள்ளே கொண்டு வரதுங்க? இது வரைக்கும் ஓகே, நீங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பிரச்சனை தீவிரமாக இருக்கிறவங்க போக வேண்டிய இடமா கூட இருக்கலாம். ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஏதாவது தேவையா டாக்டர்? இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை உங்கள் வீட்டில் உருவாக்கணும். அந்த ஸ்பேஸில் நீங்கள் உட்காந்து, அது பூஜை அறையாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் உங்களோட முழு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கணும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் பிரார்த்தனை டெய்லி பண்ணணும், தியானம் பண்ணணும், உங்களோட பிரச்சனைகளை சொல்லணும், அது தீரணும் அப்படின்னு வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பா தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ரூம்குள்ள போனா, அங்க போனா நம்மளுக்கு ஹீலிங் நடக்கும், நம்மளுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அறையை தெய்வீகமா வச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு தனி அறையை உருவாக்கி அந்த இடத்துல நீங்க உங்களோட ஆள் மனசை தூண்டுவதற்கு உண்டான நம்பிக்கையை விதைக்கிற வகையில அந்த அறையை உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச கொட்டேஷன், உங்களுக்கு பிடிச்ச வாக்கியங்கள் இதெல்லாம் எழுதி போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர்களோட போட்டோவை ஒட்டி வைங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ரூமா உருவாக்குங்க. அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்து இவங்களா இப்படி பண்ணிருக்காங்க, நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற சக்தியை கொடுக்கக்கூடிய இடமா அது உங்களுக்கு மாறணும் அந்த ரூம். ரெண்டாவது, கான்ஸ்டன்டா ரிப்பீட் பண்றது. நீங்கள வந்து பாசிட்டிவான விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லுங்க. இது எனக்கு குணமாகும், கண்டிப்பா குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நான் தீவிர நம்பிக்கையோட இதை பத்தி யோசிச்சு பார்க்கிறேன், இதன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா பேசுங்க. நீங்க பாசிட்டிவா பேச 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 நீங்க கான்சியஸ் மைண்ட்ல தான் பேசுறீங்க, ஆனா உங்க மனசளவுல பேசுறீங்க, ஆனா உங்க ஆள் மனசு இதை கரெக்டா பிடிச்சிக்கும், கேட்ச் பண்ணிக்கும். நீங்க உண்மையான நம்பிக்கையோட இப்படி வேண்டினீங்க, திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா. மூன்றாவது, ஒரு சமுதாயமா ஒரு குரூப்பா இருக்கவங்க, நீங்க என்னவா இருந்தாலும் சரி, ஒரு குரூப்ல ஜாயின் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப தேவை. நாலாவது, விஷுவலைசேஷன். நீங்க வந்து சொல்றது மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து விட்டது, சரியா போயிடுச்சு, ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அஞ்சாவது, நம்பிக்கை வைங்க, இந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்டிங் த ப்ராசஸ். அதாவது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி குணப்படுத்துமா அப்படின்லாம் நீங்க டவுட் பண்ணாம அதன் மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். கூடவே மற்ற விஷயங்களையும் செய்யணும். வெறும் நம்பிக்கை மட்டுமே பத்தாது. எனக்கு வந்து சர்க்கரை வந்து 500 இருக்கு, எனக்கு சர்க்கரை கண்டிப்பா குறைஞ்சிடும், அதை நான் தீவிரமா நம்புறேன் அப்படின்னு சொல்லி 1000 தடவை இல்ல, கோடி தடவை திருப்பி திருப்பி சொன்னாலும் அது நடக்காது இல்லையா? அதனால வந்து நம்பிக்கையோட சேர்ந்த ட்ரீட்மெண்ட்டும் இங்க ரொம்ப முக்கியம். வெறும் நம்பிக்கையை வச்சு மட்டும் நம்மளோட நோய்கள் குணம் ஆயிடாது. அதையும் நீங்க இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்கா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இருந்தாலும் உங்க மனசு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிக்கல் ஷாப். அங்க உங்க மனசுல வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, உங்களோட மனசுங்கிற மெடிக்கல் ஷாப்ல. அந்த மனசோட மெடிசின்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. கூடவே வந்து தேவைப்படக்கூடிய நார்மல் மருத்துவ முறைகளையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கும். நீங்களா உங்களோட கருத்துக்களை பதிவிடும்போது கண்டிப்பா அதை படிச்சு பார்க்குற மற்றவங்களுக்கு, ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்து நான் வீடியோ சொல்றதை கேட்டுக்கிட்டே அப்படியே கமெண்ட்ஸ் படிக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க என்னோட வீடியோ பொறுத்த வரைக்கும். அதனால கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க உங்களோட கருத்துக்களையும் உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது படிச்சு பார்க்குற நான் மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் அது ஒரு பெரிய உதவியா அமையும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஆள் மனசு சம்பந்தமான தகவல்கள் உங்க மனசோட ஒத்து போகுது அப்படின்னா அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.